பிரகலாதன் பிறந்த பிறகு பாடசாலை. பிரகலாதன் பிறந்து சிறு வயதானான், சுமார் 5 வயது. அவன் தந்தை இரணியகசிபு இரணியன் தன் மகன் தன்னை மட்டுமே கடவுளாக வணங்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவனை தன் குருவின் மகன்களான சண்டன் மற்றும் அமர்கன் என்ற ஆசிரியர்களிடம், சுக்கராச்சாரியரின் மகன்கள், படிக்க அனுப்பினான். அவர்கள் பிரகலாதனுக்கு அசுர சாஸ்திரங்கள், ராஜநீதி, அரசியல், பொருள் தேடுதல், காமம், தர்மம் போன்ற உலகியல் விஷயங்களை போதித்தனர். உன் தந்தையே சர்வ வல்லமையுள்ளவன், அவனை வணங்கு என்று சொல்லிக் கொடுத்தனர். ஆனால் பிரகலாதன் மனம் அதை ஏற்கவில்லை. அவன் கருவிலேயே நாரத முனிவரிடமிருந்து பெற்ற விஷ்ணு பக்தி உபதேசத்தால் திருமால் நாராயணன் மீதே முழு மனதும் செலுத்தினான். பள்ளியில் ஆசிரியர்கள் போதனை செய்யும்போது பிரகலாதன் கவனிக்காமல் ஹரி, நாராயணா என்று மனதில் ஜபித்துக் கொண்டிருப்பான். ஆசிரியர்கள் கேட்டால் அவன் சொல்வான், அதிதம உத்தமம். இன்று நான் கற்றதில் சிறந்தது என்னவென்றால் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இவை 9 வகை பக்தி மார்க்கங்கள்தான் சிறந்தவை. அதாவது கேட்டல் ஸ்ரவணம், பாடுதல் கீர்த்தனம், நினைத்தல் ஸ்மரணம், பாதசேவை அர்ச்சனை, வணங்குதல், அடிமை போல் இருத்தல், நட்பு கொள்ளுதல், முழு சரணாகதி. இவைதான் உண்மையான கல்வி என்று சொல்வான். மேலும் ஆசிரியர்கள் இல்லாத போது தன் சக மாணவர்களை, அசுர குழந்தைகளை சுற்றி வைத்து உபதேசம் செய்வான். நண்பர்களே, இந்த உடல் தற்காலிகம். மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. இளமை, வயது, குடும்பம், பொருள் எல்லாம் மாயை. ஒரே ஒரு வழி, திருமால் பக்திதான். அவர் எங்கும் இருக்கிறார். தூணிலும் துரும்பிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அவரை சரணடைந்தால் எல்லா பயமும் போய்விடும். அவன் இப்படி சொல்லி பாடி அவர்களை விஷ்ணு பக்தர்களாக மாற்றினான். பள்ளி முழுவதும் விஷ்ணு நாம சங்கீர்த்தனம் ஒலிக்கத் தொடங்கியது. ஆசிரியர்கள் சண்டன், அமர்கன் இதை பார்த்து பயந்து இரணியகசிபுவிடம் போய் முறையிட்டனர். மகாராஜா, உங்கள் மகன் எங்கள் போதனையை ஏற்கவில்லை. மாறாக விஷ்ணுவை பற்றி பேசி எங்கள் மாணவர்களையும் கெடுக்கிறான். இரணியகசிபு கோபத்தில் பிரகலாதனை அழைத்து கேட்டான், மகனே, நீ என்ன கற்றாய்? சொல். பிரகலாதன் அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னான், தந்தையே, உண்மையான கல்வி விஷ்ணு பக்திதான். இதுவே பிரகலாதன் பாடசாலையில் நடந்த முக்கிய நிகழ்வு. இதனால்தான் இரணியன் மேலும் கோபமடைந்து பிரகலாதனை கொல்ல பல முயற்சிகள் செய்தான்.